வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 10 தலைப்பு இதழியல் பகுதி 3. இதழியல் பகுதி 2 என்ற தலைப்பில் என்னென்ன கண்டிருந்தோம் நினைவிருக்கிறதா? இதழியல் பற்றிய வளர்ச்சி வரலாறு, இந்திய இதழியல் பற்றிய செய்திகள், இந்தியாவினுடைய விடுதலை இயக்கமும் இயக்க காலகட்டத்திலே தோன்றிய இதழ்களும் இந்த தலைப்புகளின் அடிப்படையிலும், மேலும் சுதந்திர இந்தியாவில் தோன்றிய இதழ்கள் பற்றிய செய்திகளையும் பத்திரிகை சட்டங்கள் பற்றிய செய்திகளையும் நாம் கடந்த வகுப்பிலே கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே நாம் காண இருக்கின்ற தலைப்புகளாக, முதலாவது, ஒரு பத்திரிகை நடத்துபவர் அந்த பத்திரிகை நடத்துவது சம்பந்தமான செய்திகள். முதலாவது, பத்திரிகை நடத்துவது சம்பந்தமான விண்ணப்பித்தல், உறுதிமொழி பத்திரம் எனக்கூடிய அந்த பத்திரத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகள், செய்தித்தாள் நிர்வாக அமைப்பு என்ற அந்த தகவல், ஆசிரியர் பிரிவு, வாணிப பிரிவு, செய்தியாளர் அதாவது நிருபர் அவரை பற்றிய செய்தி, மேலும் செய்தி என்ற அந்த தலைப்பிலே ஒரு சில கருத்துகள், செய்தி நிறுவனங்கள் பற்றிய செய்திகள், இந்திய செய்தி நிறுவனங்களை பற்றிய மேலும் ஒரு சில செய்திகள், பேட்டி என்னும் தலைப்பிலே ஒரு சில கருத்துகள், செய்திகளின் வகைகளாக ஒரு சில வகைகள், படங்களின் வகைகள், பதிப்பித்தல், ஆசிரியர், செய்தியின் கட்டமைப்பு போன்ற தலைப்புகளின் அடிப்படையிலே இன்றைய வகுப்பினை நாம் காண இருக்கிறோம். முதலாவது, இதழ்களின் அமைப்பு முறை, இதழ்கள் தொடங்குவதற்குரிய வழிமுறை என்ற தலைப்பை முதலில் காண இருக்கிறோம். இதழ்களை தொடங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது முதலாவது. அதில் முதலாவது இடம்பெறுவது விண்ணப்பித்தல். புதிய இதழ்களை தொடங்க விரும்புபவர் எந்த பகுதியில் இதழை நடத்தப் போகின்றாரோ அந்த மாவட்ட நீதிபதியிடமோ, துணை வட்டார நீதிபதியிடமோ, பெருநகர நீதிபதியிடமோ குறிப்பிட்ட படிவத்தில் ஓர் உறுதிமொழியை, டிக்ளரேஷன் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த வல்லமை பொருந்தியதாக இருக்கக்கூடியது இந்த இதழ்களுடைய பங்கு. அந்த புதிய ஒரு இதழை தொடங்க விரும்புபவர், அப்படிப்பட்ட இதழை தொடங்க விரும்புபவர் எந்த பகுதியில் ஒரு இதழை நடத்தப் போகின்றாரோ அந்த மாவட்ட நீதிபதியிடம் அல்லது துணை வட்டார நீதிபதியிடம், பெருநகர நீதிபதியிடம் குறிப்பிட்ட ஒரு உறுதிமொழியை அவர் கொடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழி பத்திரத்தில் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதும் அடுத்தது. முதலாவது, அந்த அவர் நடத்தவிருக்கின்ற இதழினுடைய பெயர், எந்த மொழியிலே அவர் இதழினை நடத்தப் போகிறார் என்பது, கால அளவு அதாவது நாளிதழா என்ன ஏது என்ற அந்த பருவம் சம்பந்தப்பட்ட அந்த செய்திகள். ஏனென்றால் நாளிதழ் உண்டு, வார இதழ் உண்டு, மாத இதழ் உண்டு, காலாண்டு, அரையாண்டு அந்த இதழ்கள் இருக்கிறது அல்லவா, எந்த அளவில் இந்த பத்திரிகை என்பது வெளிவருகிறது என்ற அந்த கால அளவு. அடுத்தது, வெளியிடுபவர் பெயர், யார் பெயரில் இந்த பத்திரிகை என்பது வெளியிடப்படுகிறது என்பது, வெளியிடுபவரை பற்றிய முகவரி, அச்சகம் பற்றிய விவரம், அச்சகம் எங்கு இருந்து, எங்கு மையமாக இருந்து அந்த அச்சகத்திலிருந்து இந்த பத்திரிகை வெளிவரப்போகிறது என்ற அந்த விவரம். அடுத்தது, மாற்று பெயர்களாக 3, அதே ஒரு பத்திரிகைக்கு வேறு வேறு பெயர்களும் உண்டு, ஆசிரியர்களும் வேறு வேறு பெயர்களில் எழுதக்கூடியது வழக்கமாக இருக்கும். அத்தகையில் மாற்று பெயர்களாக ஒரு 3 பெயர்கள். இந்த அடிப்படையில் உறுதிமொழி பத்திரத்தில் இந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் எழுதி கொடுக்க வேண்டும். மேலும் நீதிபதி ஒரு இதழை தொடங்க அனுமதி வழங்குவதற்கு முன்னர் தில்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் செய்தித்தாள்கள் பதிவாளர், ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் உடன் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்வார். இணையதளம் www.rni.nsi.in என்ற அந்த முகவரியிலே தொடர்பு கொண்டு, தில்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய செய்தித்தாள்கள் பதிவாளர், அந்த பதிவாளரிடம் இந்த ஒரு இதழ் தொடங்க இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பினை கொடுத்து பதிவு செய்வதற்கான ஒரு செயலை அவர் ஈடுபடுவார். நீதிபதி தான் அதனை செயல்படுத்துவார்.
ஒரு இதழை தொடங்க அனுமதி வந்த பின் குறிப்பிட்ட காலத்திற்குள் இதழை தொடங்க வேண்டும். இல்லையெனில் அனுமதி ரத்தாகிவிடும். ஒவ்வொரு வெளியீடும் 48 மணி நேரத்திற்குள் செய்தித்தாள் பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும். செய்தித்தாள் பதிவாளரிடம் அந்த ஒப்புதல் பெற்றுதானே நாம் அந்த இதழையை தொடங்குகிறோம். 48 மணி நேரத்திற்குள் அந்த பதிவாளருக்கும் அந்த வெளியீடு என்பது வெளியிடப்பட்டிருக்க வேண்டும், அவருக்கும் சென்று சேர்ந்திருக்க வேண்டும். ஆக குறிப்பிட்ட காலத்திற்குள் அனுமதி பெற்று அந்த அனுமதி பெற்ற அந்த இதழ் துவங்கிய 48 மணி நேரத்திற்குள் பதிவாளருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியினையும் அவருக்கு நாம் அனுப்ப வேண்டும். எந்த ஒரு வெளியீட்டை நாம் வெளியிடுகிறோமோ அதனையும் அவருக்கு நாம் அனுப்ப வேண்டும் 48 மணி நேரத்திற்குள். மேலும் தமிழ் மொழி இதழ்களை சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கும், தெலுங்கு இதழ்களை ஐதராபாத் அலுவலகத்திற்கும், மலையாள இதழ்களை திருவனந்தபுரத்தில் உள்ள அலுவலகத்திற்கும் அனுப்ப வேண்டும். ஆக எந்தெந்த மொழி, ஏனென்றால் நாம் தில்லியில் முக்கியமான இடத்தில் நாம் அனுமதி பெறுகிறோம். மொழி சம்பந்தப்பட்ட இதழாக வரக்கூடிய தன்மையில் தமிழ் மொழி இதழ்கள் சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கு, உதாரணமாக நாம் ஒரு பகுதியிலே நாம் பத்திரிகையினை வெளியிடுகிறோம் என்றால் அங்கிருந்து முக்கியமாக 48 மணி நேரத்திற்குள் அந்த மொழி சம்பந்தமான அலுவலகம், தமிழ் மொழி சம்பந்தமானது சென்னையில் உள்ளது, தெலுங்கு சம்பந்தமானது ஐதராபாத்தில் உள்ளது, மலையாள மொழி சம்பந்தமானது திருவனந்தபுரத்தில் உள்ளது. அந்தந்த அலுவலகத்திற்கு நாம் அந்த இதழை 48 மணி நேரத்திற்குள் அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு பதிவாளரும் அவர் வெளியிடும் ஒவ்வொரு செய்தித்தாள் பற்றிய ஆண்டு விவரங்களை பத்திரிகை பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும். பத்திரிகை பதிவாளராகிய அந்த தில்லியிலே இருக்கக்கூடியவர், இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகம் போன்ற இடங்களுக்கு ஒவ்வொரு செய்தித்தாள் பற்றிய ஆண்டு விவரங்கள், ஒரு ஆண்டிலே எவ்வளவு இதழ்கள் வெளியிடப்பட்டன, மேலும் முக்கியமான தகவல்கள் என்னென்ன போன்ற செய்திகளை செய்தித்தாள் பத்திரிகை பதிவாளருக்கு அவர்கள் அனுப்ப வேண்டும். சட்ட விதிகளின்படி இந்த விவரங்களை ஃபார்ம் 2 என்று குறிப்பிடுவார்கள். அந்த ஃபார்ம் 2 ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி திங்களுக்குள் அனுப்ப வேண்டும். சட்ட விதிகளின்படி ஃபார்ம் 2 எனக்கூடிய அந்த ஃபார்மினை நாம் நிரப்பி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திற்குள் அவர்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும். செய்தித்தாள் பற்றிய நிர்வாக அமைப்பு, நிர்வாக அமைப்பிலே இடம்பெறக்கூடியவையாக என்னென்ன பகுதிகள் இடம்பெறுகிறது என்றால், முதலாவது அலுவலகம் எவ்வளவு நீளம், அகலம், இவை போன்ற அந்த கட்டட அமைப்பும் அலுவலகத்தில் இடம்பெறுகின்ற குறிப்பிட்ட பகுதிகள், எந்தெந்த இடத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கின்றன என்பது பற்றிய அந்த தகவல்களும், வாணிபமாக இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி, வாணிபத்திற்கு என்று, ஏனென்றால் விற்பனைக்கு என்று எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு, மேலும் ஒரு சில விளம்பரதாரர்கள் வந்து சந்திக்கக்கூடிய இடங்கள் உண்டு. இவைகளெல்லாம் வாணிப பகுதிகளாக வந்து சேர்ந்துவிடும். பணிப்பிரிவாக எங்கு அந்த அச்சு சம்பந்தப்பட்ட பணியெல்லாம் நடைபெறுகிறதோ அது பணிப்பிரிவு. இயந்திர பகுதி, அந்த அச்சு சம்பந்தமான இயந்திரங்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆசிரியர் பகுதி, அந்த பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியர், துணை ஆசிரியர்கள், இவர்களுக்கான பகுதி. இவையெல்லாம் செய்தித்தாளுடைய நிர்வாக அமைப்பாக செயல்படுகின்றன. மேலும் அந்த பத்திரிகையாளர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய முறை மொத்தம் 3 முறையாக சொல்லப்படுகிறது. அலுவலகத்தினுடைய முன் அலுவலகத்திலும், பின் பணிமுறை எனக்கூடிய இடத்திலும், நியூஸ் ரூம் எனக்கூடிய 3 இடங்களிலும் அவர்கள் அமர்ந்து அவர்களுக்கான வேலையை செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர் பிரிவு அது எத்தகைய தன்மையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், முதலில் செய்தி அறையாக ஒரு அறை, ஆசிரியர்களுடைய செய்தி அறை, படி எடுக்கும் அறை, தலையங்கமாக எந்த செய்தி வெளியிடப்படுகிறதோ அந்த தலையங்க சம்பந்தமான செய்தி உருவாகக்கூடிய ஒரு இடம், படப்பகுதி, புகைப்படங்கள், மேலும் ஒரு சில கேலி சித்திரங்கள், இவையெல்லாம் உருவாகக்கூடிய பகுதி, மேலும் நூலகம் எனக்கூடிய ஒரு பகுதி. ஏனென்றால் எந்த ஒரு ஆசிரியர்களும் அவர்கள் எடுக்கக்கூடிய கருத்துகள், அவர்கள் உருவாக்கக்கூடிய படம், தலையங்கம், படி எடுக்கக்கூடிய பகுதி, இவைகளை தனித்தனியே பிரித்து ஒரு ஒழுங்குமுறையில் அந்த ஆசிரியர் பிரிவு என்பது இடம்பெற்றிருக்கும். அடுத்தது வாணிப பிரிவு என்பது எவ்வாறு இருக்கும் என்றால், முதலில் விளம்பர பகுதியும், அடுத்தது விற்பனை பகுதியும், இயந்திர பகுதியும்,
அச்சு கோர்க்கும் முறை என்ற ஒரு இடமும், அமைப்பு பகுதி எந்த இடத்தில் எந்த செயல்கள் நடத்தப்படுகிறது, எங்கெல்லாம் அந்த ஒழுங்குமுறை பின்பற்ற வேண்டும், அந்த அமைப்பு பகுதி, படங்களை செதுக்கும் பிரிவு. ஏனென்றால் எந்தெந்த படத்தில் என்னென்ன கருத்துக்கள் எவ்வளவு இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற அது. அச்சடிக்கும் அறை, எந்த இடத்தில் அச்சகம் என்பது இருக்கிறதோ அந்த அச்சடிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அறை அது. மெய்ப்பு திருத்தும் பகுதி, அந்த அச்சு வெளியேறி வந்ததன் பின்பு அதனை எடுத்து அதனை திருத்தி சரிபார்க்கக்கூடிய ஒரு பகுதி. இவைகள் அத்தனையும் வாணிப பிரிவிலே அடங்கக்கூடியதாக இருக்கின்றன. அடுத்தது செய்தியாளர், நிருபர், அவர்களுக்குரிய பணி என்ன? அவர்கள் எத்தகைய இடங்களில் இருந்து என்னென்ன பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கவனிக்கும்போது, நிருபர்கள் முதலாவது நகர செய்தியாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள். நகர செய்தியாளர்கள், ஒரு நகரத்தினுடைய செய்திகளை தொகுத்து வந்து கொடுக்கக்கூடியவர்களை நகர செய்தியாளர்கள். நகர்ப்புற செய்தியாளர் என்றால் புறநகரிலே இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள். தேசிய செய்தியாளர்கள் என்றால் இந்த பத்திரிகை வரக்கூடிய அந்த நகரம், அந்த நகரத்தை தாண்டிய புறம், அதன் பின்பு தேசிய அளவிலே வரக்கூடிய அந்த செய்திகளை திரட்டி தரக்கூடியவர்கள். அடுத்தது வெளிநாட்டு செய்தியாளர்கள், வெளிநாட்டினுடைய செய்திகளை திரட்டி தருபவர்கள், இவர்கள் இந்த வகை. மேலும் இந்த செய்தியாளருடைய பணிகளாக என்னென்ன பணிகள் எல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தோம் என்றால், இவர்களுடைய பணி மிகவும் கடினமான பணி என்று அவர்களும் மற்றவர்களும் நாம் கருத வேண்டும். மேலும் ஆபத்தான பணியும் கூட. செய்தி திரட்டும் பணி என்பது மிகவும் ஆபத்தான கடினமான பணி என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். செய்தியாளர்களுக்குரிய பண்புகள் எத்தகையதாக இருக்க வேண்டும்? செய்தி மோப்பத்திறன், மோப்பத்திறன் என்பது இங்கு செய்தி நுகரும் திறன். எந்த இடத்தில் எந்த செய்தி உருவாகிறதோ அந்த செய்தியினை மிக விரைவில் கண்டு அந்த செய்தி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை திரட்டுதல், அது இங்கு செய்தி மோப்பத்திறன் என்று. நல்ல கல்வி அறிவு, அந்த செய்தியாளருக்குரிய அறிவு என்பது கல்வி அறிவு என்பது சிறந்த கல்வியினை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பது. அடுத்தது அவர்கள் என்ன செய்தி தருகிறார்களோ அது சரியானதாக இருக்க வேண்டும், விரைந்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு செய்தி சம்பந்தப்பட்டவான செய்திகளாக இருந்தாலும் சரி, அவைகளை மிகவும் விரைந்து கண்டுபிடித்து அதனை மக்களிடம், பத்திரிகையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். நடுநிலை நோக்கு, எந்த ஒரு செய்தியையும் ஒருதலை பட்சமாக பார்க்காமல் நடுநிலையில் இருந்து அந்த செய்தி சம்பந்தமான தகவல்களை தர வேண்டும். செய்தி திரட்டும் திறன், ஏனென்றால் செய்தி திரட்டும் திறன் என்பதும் ஆராய்வது என்பதும் புலனாய்வு செய்வது என்பதும் எல்லாம் ஒன்று போலதான் செயல்படும். ஆக செய்திகளை திரட்டக்கூடியதும் ஒரு தனி திறனாக பார்க்கப்படுகிறது. செய்தியாளருக்கு மிகவும் முக்கியமாக பொறுமையும் முயற்சியும் என்பதும் பார்க்கப்படுகிறது. சொந்தமாக ஒரு செய்தியினை அவர்கள் உருவாக்குதல் கூடாது, ஆனால் அந்த செய்தியினை என்ன என்பதனை திரட்டி வந்ததனை அழகாக தொகுத்து கொடுக்க வேண்டிய அந்த செயல்கள் அவர்களுக்கு உண்டு. நல்ல தொடர்புகள் இருக்க வேண்டும், நம்பிக்கையை கட்டி காத்தல் வேண்டும். இவர்கள் இந்த செய்தியை கொடுக்கிறார்கள் என்றால், இந்த பத்திரிகை என்றால் இவருடைய செய்தியாக அது இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக நம்பகத்தன்மையோடு தான் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையை கட்டி காக்க வேண்டும். நேர்மையானதாக இருக்க வேண்டும். கையூட்டு, அந்த லஞ்சம் போன்றவற்றை பெறுதல் கூடாது, அவ்வாறு பெறாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். செயல்திறன் மிக்கவர்களாகவும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அதனை ஏற்கக்கூடிய ஆற்றல் உடையதாகவும், தன்னம்பிக்கை இருப்பவர்களாகவும், இனிய ஆளுமை, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அதனை தன் இனிய ஆளுமையின் மூலமாக அந்த நிலையினை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதனை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். தெளிவாக கூறும் ஆற்றல், எந்த ஒரு கருத்தையும் கூறக்கூடிய ஆற்றலிலே தெளிவு என்பதும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். மரபுகளை பற்றிய அறிவு, எந்தெந்த இனங்களில் எந்தெந்த மொழிகளில் என்னென்ன மரபு சார்ந்த செய்திகள் இருக்கின்றன என்பதனை பற்றிய அறிவுகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். சட்டம் சம்பந்தமான எந்த ஒரு கருத்தையும் சட்ட தெளிவுக்கு உட்பட்டு அவர்கள் தெரிவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் செய்தியாளர்களுக்குரிய பண்புகளாக பார்க்கப்படுகின்றது. செய்தியாளருடைய கருவிகள் என்னென்ன? அவர்கள் அந்த செய்தியினை திரட்டி தரக்கூடிய அவர்களுக்கு எவையெல்லாம் கருவிகளாக செயல்படுகின்றன என்றால், மொழி அறிவு மிகச்சிறந்த கருவியாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த கருத்தினை எந்த வார்த்தையிலே
எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த சொற்களஞ்சியம் எல்லாம் மொழி அறிவு சம்பந்தப்பட்டவற்றில் இருக்கும். அதனால் மொழி அறிவு இருக்க வேண்டும். தட்டெழுத்து பயிற்சி, இந்த டைப் ரைட்டிங் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த பயிற்சியும் இருக்க வேண்டும். சுருக்கெழுத்து பயிற்சி, இந்த ஷார்ட் ஹேண்ட் என்று குறிப்பிடுவார்கள். சுருக்கெழுத்து அதாவது ஒரு இடத்தில் நாம் செய்தியினை திரட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த செய்திகள் ஒரு முறையில் வேகமாக சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் அவற்றை மிக வேகமாக குறிப்பெடுக்க வேண்டும். அதற்கு இவை போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு பயன்படும். மேலும் குறிப்பேடு, அவர் கையில் சுருக்கு எழுத்து போன்றவற்றையும் மேலும் கருத்துக்களை வேகமாக எழுதக்கூடிய நேரத்திலும் அவர் கையிலும் குறிப்பேடு என்பது இருக்க வேண்டும். தகவல் கோப்பு, என்னென்ன தகவல்கள் எல்லாம் திரட்டப்படுகிறதோ அவற்றை கோப்பாக சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். எதிர்கால நாட்குறிப்பு, அடுத்த நாளில் எந்த இடத்தில் எந்த ஒரு செய்தியை திரட்டப் போகிறோம் என்ற அந்த செய்தி சம்பந்தமான அந்த நாட்குறிப்பையும் இவர்கள் வைத்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் செய்தியாளர்களுக்குரிய கருவிகளாக, அடிப்படை கருவிகளாக பார்க்கப்படுகின்றன. செய்தியாளருக்குரிய அடிப்படை விதிகள், முதலில் அவர்கள் உண்மையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து கேட்க கிடைக்கும் செய்திகள் என்பதனை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அந்த செய்தி மேலும் ஒன்று நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று நாமே அதில் தொய்வடைந்து விடக்கூடாது. இறுதி வரை தொடர்ந்து கேட்கக்கூடிய அந்த செய்தியினை இவர் திரட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். சரிபார்த்து உறுதிப்படுத்துதல் வேண்டும். ஏனென்றால் பத்திரிகையினுடைய கருத்துக்களை பெரும்பாலும் மக்கள் அவ்வாறே நம்பக்கூடியவர்களாக இருப்பதால் அந்த செய்தி உறுதியானது, சரியானது என்று உறுதிப்படுத்திய பின்பதே அவர்கள் அந்த செய்தியினை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரியாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் கூறக்கூடிய வார்த்தைகள், அந்த வாக்கியங்கள் சரியானதாக இல்லாவிட்டாலும் ஒரு சில நேரத்தில் தொய்வினை ஏற்படுத்திவிடும். அந்த செய்தியினையும் சரியாக சொல்லுதல் வேண்டும். நம்பிக்கையை காக்க வேண்டும். அச்சம் அகற்ற வேண்டும். பத்திரிகை வாசகர்களுக்குரிய அச்சத்தினை அவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் அச்சமூட்டக்கூடிய செய்திகளை வெளியிடாமல் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த செய்திகளை கொடுக்க வேண்டும். அறிந்து கொள்ளும் ஆர்வம், எந்த ஒரு செய்தி பற்றி, எந்த ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதேனும் ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அத்தனையுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உடையவர்களாகவும் இந்த செய்தியாளர் என்பவர்கள் இருக்க வேண்டும். செய்தி என்ற தலைப்பிலே அடுத்தது காண இருக்கிறோம். செய்தி என்ற அந்த சொல் ஆங்கிலத்தில் நியூஸ் என்று வாசிக்கப்படும் அல்லவா, அந்த நியூஸ் என்ற அந்த வார்த்தையினுடைய முழு விளக்கமாக பார்க்கக்கூடியது. அதில் N என்பது நார்த், E என்பது ஈஸ்ட், W என்பது வெஸ்ட், S என்பது சவுத். இந்த ஒவ்வொரு திசையினுடைய முதல் எழுத்தினை கொண்டு உருவாக்கப்பட்டதே அந்த நியூஸ் என்ற அந்த வார்த்தை. நியூஸ் என்பது புதிதாக கேட்கப்படுகின்ற ஒன்று, இப்பொழுதுதான் நடைபெற்ற ஏதாவது ஒன்றை பற்றிய முதல் தகவல் என்று சேம்பர்ஸ் அகராதி குறிப்பிடுகிறது. செய்தி என்பது நடப்பு நிகழ்ச்சிகளின் தொகுப்பு என்று வெப்ஸ்டர் அகராதி குறிப்பிடுகிறது. ஒரு கருத்து, நிகழ்ச்சி, சிக்கல் பற்றிய உண்மையான சரியான நடுநிலையான குறிப்பு என்று ஆர் ராமச்சந்திர ஐயர் என்பவர் குறிப்பிடுகிறார். ஆக இந்த செய்தி என்ற அந்த வார்த்தைக்குரிய விளக்கங்கள் எவை, யார் யார் என்னென்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய அந்த தகவல்களையும் நாம் நிச்சயமாக மனதில் பதிய வைத்திருக்க வேண்டும். எவையெல்லாம் செய்திகளாகின்றன என்று அடுத்தது. புதுமையானவை, மனிதர்களுக்குரிய தாக்கத்தினை நிகழ்த்தக்கூடியவை, சமயம் சம்பந்தமானவை, நகைச்சுவை தொடர்பானவை, மனிதர்களுடைய ஆர்வம் தொடர்பானவை, ஏழைகளை பற்றியவை, மர்மமான தகவல்கள், ஆரோக்கியமான தகவல்களை பற்றிய ஆரோக்கியம் சம்பந்தமான செய்திகள், அறிவியல் சம்பந்தமான செய்திகள், பொழுதுபோக்கு தொடர்பானவை, புகழ்பெற்ற மக்கள் தொடர்பானவை, தட்பவெப்ப நிலை பற்றிய செய்திகள், உணவு பற்றிய செய்திகள், சிறுபான்மையினர் சம்பந்தமான செய்திகள், இவைகளெல்லாம் செய்திகளாக ஆக இருக்கின்றன என்பது கூறப்படுகிறது. செய்தியினுடைய இயல்புகள் என்ன, செய்திகள் அவற்றினுடைய இயல்புகள் என்ன என்பது அடுத்ததாவது. கால அண்மை என்று பார்க்கப்படுகிறது. கால அண்மை, கால அண்மை என்பது செய்திகள் அல்லது தகவல்கள் உடனுக்குடன் தற்போதைய சூழலில் மக்களை சென்றடைவதை குறிப்பது கால அண்மை எனப்படுகிறது. இட அண்மை என்பது
எவ்வளவு தொலைவில் அத்தகைய செய்திகள் நடக்கின்றன என்பதனை பற்றிய செய்திகளை கூறக்கூடியவை. உடனடியானவை, எவ்வளவு மிக விரைவாக நம் செய்திகளிலே நாம் பார்ப்போம் அல்லவா, ஃபிளாஷ் நியூஸ் என்றெல்லாம் பார்ப்போம் அல்லவா, அவை போன்றவையெல்லாம் உடனடியானவை என்ற தகவலிலே கொண்டு சேரும். முதன்மையானவை, எவையெல்லாம் முக்கியமான தகவல்களாக பார்க்கப்பட வேண்டியவை என்பதும். அளவு, ஒரு செய்தியினை எந்த அளவுக்கான தொலைவிலே, எந்த அளவுக்கான அந்த கருத்தினை அவைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதும். நிகழ்விடத்திலேயே கிடைக்கக்கூடியவை என்ற செய்திகள், எந்தெந்த செய்திகள் ஏதே நாம் தொலைவில் தான் எந்த ஒரு செய்தியும் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா, நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பல செய்திகள் எல்லாம் கிடைக்கலாம் அல்லவா. அது விளைவுகளை உடையவை. ஒரு செய்தி அது வெளியிடப்படக்கூடிய இடத்தை பொறுத்தும் அதனுடைய கருத்தினுடைய ஆழத்தை பொறுத்தும் ஏதேனும் ஒரு விளைவினை ஏற்படுத்தும். வியப்புக்குரியவை, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதில் புதியதாக புதுமையாக அது இருக்கும்போது ஒரு சில தருணத்திலே அது வியப்பினை ஏற்படுத்தும். மோதுபவை, குறிப்பிட்ட சமயம் சார்பாகவோ குறிப்பிட்ட ஒருதலை பட்சமாக ஒரு சில செய்திகள் வரும்போது அதனால் பல சிக்கல்கள் உருவாகும். அவையெல்லாம் மோதலுக்குரிய கருத்துக்களை உருவாக்கும். அவை போன்ற செய்திகள். ஐயப்பாட்டிற்கு உரியவை, சந்தேகத்திற்கு உரிய செய்திகள். உணர்வு பூர்வமானவை, மனிதனுடைய உணர்வு பூர்வமான செய்திகள். இவை அத்தனையுமே ஒரு செய்தித்தாளில் இடம்பெறக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு எத்தகைய தன்மையை உடையவை என்ற அந்த இயல்புகளை அவை கூறி செல்லும். செய்திகளுடைய வகைகளாக இங்கு கூறப்படுகின்றன. எதிர்பார்க்கும் செய்திகள், செய்தித்தாளில் எந்த செய்தி இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது, எத்தகைய தன்மையில் அவை செயல்படக்கூடியது என்பதனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளாக ஒரு சில செய்திகள். நேரடி செய்திகளாக, நேரடியாக நிகழ்விடத்திலேயே ஒரு சில செய்திகளை நாம் கண்டு அதனை பற்றிய செய்திகளை நேருக்கு நேர் காண்பது போல நாம் தொலைக்காட்சிகளிலோ இணையதளங்களிலோ பார்க்கக்கூடிய செய்திகள் அவை. கடினமான செய்திகளாக ஒரு சில செய்திகள். இவைகளெல்லாம் அந்த செய்திகளுடைய முக்கியத்துவம் என்னென்ன, எத்தகைய தன்மையிலே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் போன்ற செய்திகளாக இடம்பெறுவன. என்ன, ஏன், எப்பொழுது, எப்படி, எங்கே, யார், இவை அனைத்தும் சேர்ந்தவையே செய்தியினுடைய உள்ளடக்கமாக பார்க்கப்படுகிறது. ஒரு செய்தியினை வாசிக்கும் போது அது என்ன, ஏன் போன்ற இவை அத்தனை வினாக்களையுமே அவை நம்மை பாதிக்கக்கூடிய தன்மையிலேயே அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதனை நாம் காணலாம். செய்தி திரட்டக்கூடிய முறைகள் யாவை என்ற அந்த பகுதியினை நாம் பார்க்கும்போது, ஒரு செய்தி அது நடக்கக்கூடிய இடத்திலேயே சென்று நாம் அதனை திரட்டுதல், அது நிகழ்ச்சியில் பங்கேற்றல் என்று கூறுவார்கள். நிகழ்ச்சியில் பார்வையாளராக ஆகி நாம் செய்திகளை திரட்டுதல். கேள்விகளை கேட்கக்கூடிய தன்மையிலே நாம் செய்திகளை திரட்டுதல். படித்து அறிதலின் மூலமாகவும் செய்திகளை திரட்டுதல். அறிவியல் ஆய்வு முறைகளை பயன்படுத்தி செய்திகளை திரட்டுதல் என்ற இந்த 5 வகையிலே செய்திகள் திரட்டக்கூடிய முறை என்பது இருக்கிறது. செய்திகளை பெறக்கூடிய வழிமுறைகள் யாவை? உள்ளூர் செய்தியாளர்களாக நாம் செய்திகளை பெறலாம், வெளியூர் நிருபர்களாக செய்திகளை பெறலாம், சிறப்பு செய்தியாளராக செய்திகளை பெறலாம், ஆர்வலர்கள் மூலம் செய்திகள் பெறலாம். இந்த செய்தி இத்தகையதாக இருக்கிறது என்று யாரேனும் ஒரு சில ஆர்வலர்கள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். வானொலி, தொலைக்காட்சி, இணையம் மூலமாக நமக்கு செய்திகள் கிடைக்கலாம். அரசின் அறிக்கைகள் மூலமாகவும் செய்திகள் இடம்பெறும். செய்தி நிறுவனங்கள் மூலமாகவும் செய்திகள் என்பவை நமக்கு கிடைக்கும். செய்தி நிறுவனங்கள் பற்றிய தகவல்களை பார்ப்போம். உலகில் முதலில் சார்லஸ் லூயி என்னும் பிரெஞ்சுக்காரர் 1825 பாரிஸ் நகரில் ஒரு செய்தி நிறுவனத்தை அமைத்தார். ஆக 1825 செய்தி நிறுவனத்தை அமைத்தவர் யாரென்றால் சார்லஸ் லூயி. எந்த ஆண்டு? 1825. எந்த பகுதி? பாரிஸ் நகர். 1848 பெர்னால்ட் என்பவர் ஜெர்மனியில் செய்தி நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். 1941 முதல் இதழ்களின் சங்கங்கள் இணைந்து நிறுவனமாக ராய்டர் என்பது செயல்படுகிறது. ஆக செய்தி நிறுவனங்களுடைய சங்கமாக இணைந்து ராய்டர் என்னும் தன்மையிலே அது ஒரு இயக்கமாக, ஒரு நிறுவனமாக அது செயல்பட்டது. 1850 பிரான்சின் இந்நிறுவனம் தொடங்கப்பட்டது. இது
முதலில் தனி குடும்ப சொத்தாக இருந்தது, இப்பொழுது உலக செய்தி நிறுவனமாக செயல்படுகிறது. ஆக இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய இந்த ராய்டர் நிறுவனம் செயல்பட்டது 1941 1851 என்பதனை நினைவைத்துக் கொள்ள வேண்டும். 1851 முதல் இதழ்களின் சங்கங்கள் இணைந்து நிறுவனமாக ராய்டர் என்பது செயல்பட்டது. ஆரம்பத்தில் இது பிரான்சினுடைய பகுதியில் தொடங்கப்பட்டு தனி குடும்ப சொத்தாக இருந்தது. பிறகுதான் உலக செய்தி நிறுவனமாக இது செயல்படக்கூடிய தகவல் என்பது கிடைக்கிறது. அடுத்ததாக, உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் 2500 இதழியலாளர்கள் 600 புகைப்பட இதழியலாளர்களுடன் இயங்கி வருகிறது ராய்டர் உலக செய்தி நிறுவனம். அமெரிக்காவின் அசோசியேட்டட் பிரஸ் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய செய்தி நிறுவனமாகும். ஆக 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய செய்தி நிறுவனமாக பார்க்கக்கூடியது எது என்றால் அமெரிக்காவினுடைய அசோசியேட்டட் பிரஸ் என்பதனை நாம் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். 1977 முதல் உலக நாடுகளுக்கு செய்தி வழங்குகிறது. ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ் முதல் உலக செய்தி நிறுவனம் என்ற பெருமைக்கு உரியது. முதல் உலக செய்தி நிறுவனம் என்ற பெருமைக்கு உரியது எது? அது ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ் என்பது. அது எந்த ஆண்டு முதல் மக்களுக்கு செய்திகளை வழங்குகிறது? 1977 முதல் உலக நாடுகளுக்கு செய்திகளை வழங்குகிறது. யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல் 1907 தொடங்கப்பட்டது. தனியாரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே உலக செய்தி நிறுவனமாக இது செயல்படுகிறது. தனியாரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே உலக செய்தி நிறுவனம் எது? யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல். அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1907. டாஸ் சோவியத் ரஷ்யாவின் செய்தி நிறுவனம். டாஸ் என்பது சோவியத் ரஷ்யாவினுடைய செய்தி நிறுவனம். இது சோவியத் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இது இயங்குகிறது. இந்திய செய்தி நிறுவனங்கள் எவை எவை? இந்திய செய்தி நிறுவனத்தை முதலில் அமைத்தவர் கே.சி. ராய் என்பவர் ஆவார். இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய செய்தி நிறுவனத்தை முதலில் அமைத்தவர் யார்? இவர் அமைத்த அமைப்பின் அந்த பெயர் இந்திய அசோசியேட்டட் பிரஸ் என்பதாகும். இந்திய பிரஸ் ட்ரஸ்ட் PTI 1947 பம்பாயை தலைமை இடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இது 3 வகைகளாக செய்திகளை அளித்து கொடுக்கிறது. முதலில் பொது, இரண்டாவது சிறப்பு, பொருளாதாரம் என்ற 3 வகைகளே நமக்கு செய்தியை அளிக்கிறது. பொதுவான செய்திகள், சிறப்பான செய்திகள், பொருளாதாரம் சம்பந்தமான செய்திகள் போன்ற 3 வகையிலே பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இது நமக்கு செய்திகளை அளித்து வருகிறது. இந்திய யுனைடெட் நியூஸ் UNI 1958 தில்லியில் உருவாக்கப்பட்டது. உலக நாடுகளுக்கு செய்திகளை இது வழங்கி வருகிறது. இந்துஸ்தான் சமாச்சார் SS ஆப்தே என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்திய மொழிகளில் செய்திகளை வழங்கும் முதல் நிறுவனம் இது தில்லியில் உள்ளது. ஆக இந்திய மொழிகளில் செய்திகளை வழங்கும் முதல் நிறுவனம் எது என்றால் இந்துஸ்தான் சமாச்சார் என்பது. அதனை உருவாக்கியவர் SS ஆப்தே என்பவர். அது எங்கு இருக்கிறது என்று கேட்டால் தில்லியில் உள்ளது. சமாச்சார் பாரதி 1966 உருவாக்கப்பட்டது. போபாலில் இது இருக்கிறது. இரண்டாவது செய்தி நிறுவனமாக இது பார்க்கப்படுகிறது. பேட்டி என்னும் தலைப்பிலே ஒரு சில செய்திகள். பேட்டி என்பது இல்லையேல் செய்திகள் என்பவை இல்லை என்று கூறுவார்கள். ஏனென்றால் பேட்டி காண்பதன் மூலமாகவே பல நேரங்களில் செய்திகள் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றன. பேட்டி என்பது ஒரு கலை, அதற்கு அறிவும் அனுபவமும் வேண்டும் என்று ராமச்சந்திர ஐயர் என்பவர் குறிப்பிடுகிறார். ஒருவரோடு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு அறிவதை பேட்டி என்கிறோம். பேட்டி நடத்த குறைந்தது 2 பேர் வேண்டும். மனிதர்கள் நேருக்கு நேராக சந்தித்தால், அதாவது கூட்டம் நடத்த காணுதல், கூடி பேசுதல் பேட்டி என்று ஆக்ஸ்போர்டு அகராதி குறிப்பிடுகிறது. மனிதர்கள் நேருக்கு நேராக சந்தித்தால் அதுவும் பேட்டி தான். கூட்டம் நடத்த காணுதல், கூடி பேசுதல் போன்றவையும் பேட்டி என்ற வகையிலே அடங்குகிறது. பேட்டியினுடைய பயன்கள் என்னென்ன? செய்திகளை உருவாக்க பயன்படுகிறது, வேறுபாடுகளை வெளிக்கொணர பயன்படுகிறது, கருத்தை உருவாக்க, விளக்கங்களை அறிய, கண்டுபிடிப்புகளை விளக்க,
பாலமாக அமையக்கூடிய தன்மை, பல்வேறு கருத்துக்களை வெளிக்கொணரக்கூடிய தன்மை, சுவையான கட்டுரைகள் இவை அத்தனையுமே பேட்டியின் பயன்களாக நமக்கு கிடைக்கின்றன. பேட்டியினுடைய வகைகள் எத்தகையது? தெருவில் காண்பவர் பேட்டி, தற்செயலாக உருவாக்கக்கூடிய பேட்டி, ஆளுமையினுடைய விளக்க பேட்டி, அதாவது தலை சிறந்த ஒரு ஆளுமையினை நாம் கண்டு எடுக்கக்கூடிய அந்த பேட்டி, செய்தி பேட்டி, செய்தி கூட்டமாக நடைபெறக்கூடியவை, செய்தி சுருக்கம் தரக்கூடிய நிகழ்வுகள், காலை சிற்றுண்டி கூட்டமாக ஒரு சில கூட்டங்கள் நடைபெறும், அங்கு பேட்டியாக ஒரு சில செய்திகள் கிடைக்கும், தொலைபேசியின் மூலமாக ஒரு சில பேட்டி கிடைக்கும், அடைகாத்தல் பேட்டி என்று ஒரு சில செய்தியினை திரட்டி சேமித்து வைத்து அதனை பிற்காலத்தில் வெளியிடக்கூடியவை, அவைதான் அடைகாத்தல் என்பது. பட்டம் பறக்க விடும் பேட்டி, எந்த ஒரு செய்தியாகவும் கிடைத்தவுடனேயே பறக்க விடக்கூடிய அந்த பேட்டியாக ஒரு சில பேட்டி. பேட்டி நடத்துதல் என்பது பொதுவாக 4 வகை தேவைகளிலே உள்ளன. முதலாவது திட்டமிடுதல், எந்த நபரை எந்த நேரத்தில் பேட்டி காணப்போகிறோம் என்ற அந்த திட்டமிடுதல். இணங்க வைத்தல், நாம் யாரிடம் பேட்டி காணப்போகிறோமோ அவரிடம் நாம் கேள்விகள் சம்பந்தமான தகவல்களை கூறி அவரை பேட்டிக்கு இணங்க வைத்தல். தெளிவாக அறிதல், யார் எத்தகைய முறையில் முக்கியமானவர்கள், அவர்களை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டு நாம் பேட்டிக்கான தயாராகுதல் வேண்டும். தொடர் முயற்சி, எல்லோரும் எடுத்தவுடனேயே பேட்டிக்கு தயாராகுவதில்லை. ஆக தொடர்ந்து முயற்சிகள் செய்து ஒரு குறிப்பிட்ட நபரையோ குறிப்பிட்ட நிறுவனத்தையோ நாம் பேட்டிக்கான தொடர் முயற்சியினை செய்ய வேண்டும். பேட்டி கட்டுரையை எழுதுதல், பேட்டியில் கண்ட அந்த கிடைத்த அந்த செய்திகளை கட்டுரையாக எழுதுதல். அதில் முதலாவது அறிமுக உரை என்பதும், பேட்டியின் சாரம் எத்தகையதாக இருக்கிறது, அவர்கள் தந்த அந்த விடைகள் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுதல், ஒரு சிறந்த தொடராக உருவாக்குதல், மேற்கோளாக கூறிய கருத்துக்களை அழகாக காட்டுதல், பேட்டியாளர் பற்றிய விவரங்களையும் கூறுதல், புகைப்படங்கள், பேட்டி காண்ட இடத்திலே கிடைத்த அந்த புகைப்படங்கள் இவற்றையும் சரியாக அந்த பேட்டி கட்டுரை எனக்கூடிய பகுதியிலே நாம் கொடுத்தல் வேண்டும். செய்திகளினுடைய வகைகள், அரசு செய்திகள், நீதிமன்ற செய்திகள், சட்ட நாடாளுமன்ற செய்திகள், பொதுக்கூட்ட செய்திகள், பொருளாதார செய்திகள், அறிவியல் செய்திகள், விளையாட்டு செய்திகள் என்று செய்திகள் மொத்தம் 7 வகையாக பார்க்கப்படுகின்றன. ஆக அடுத்தது படங்களின் வகைகள் எவ்வளவு என்று பார்த்தால், செய்தியினை அந்த நிகழ்ச்சியினை நடந்த இடத்திலேயே எடுத்த படங்கள், உருவ படங்களாக ஒரு சில படங்கள், கவர்ச்சி படங்கள், செயல் விளக்க படங்கள், அந்த செய்தியினை விளக்குதல் தேவையில்லாமல் அந்த படமே கருத்தினை விளக்கக்கூடியதாக ஒரு சில படங்கள், வடிவமைப்பு படங்கள், கருத்து படங்கள் என்று படங்கள் வகைகள் மொத்தம் 6 என்பது கவனிக்கத்தக்கது. பதிப்பித்தல், செய்தியினை பதிப்பித்தல் எவ்வாறு? செய்தி பதிப்பிக்கும் போது கவனிக்க வேண்டியவையாக ஒரு சில இருக்கின்றன. தருக்கம் என்றால் விவாதம் சம்பந்தமான செய்திகள் இடம்பெறும் போது ஏற்கனவே விவாதம் நடந்து முடிந்திருக்கலாம், இல்லையால் இந்த செய்தியால் ஒரு விவாதமும் தோன்றலாம் என்பதனையும் நாம் கவனித்திருக்க வேண்டும். தெளிவு, எந்த செய்தியை தருகிறோமோ அதனை பற்றிய தெளிவான சிந்தனை என்பது இருக்க வேண்டும். உள்ளம் கொள்ளும் வகை, நாம் செய்தியினை பதிப்பிக்கும் போது அந்த செய்தி வாசகர்களிடம் எவ்வாறு சென்று சேர்கிறது, அவர்கள் எவ்வாறு அந்த செய்தியினை பார்ப்பார்கள் என்ற அந்த தன்மையினையும் அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். சரியாக வெளியிட வேண்டும். தவறான மொழிநடை என்பது தவிர்த்தல் வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் தவறான ஒரு சாதாரண மொழிநடை என்பது இருந்தாலும் கூட வாசகர்களுடைய மனம் கோணுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆசிரியர் பற்றிய ஒரு சில செய்திகள். ஒரு அணியின் தலைவர் ஆசிரியராக பார்க்கப்படுகிறார். அதாவது ஒரு இதழ், ஒரு பத்திரிகை, அதனுடைய தலைவராக பார்க்கப்படக்கூடியவர் ஆசிரியர். ஒரு செய்தித்தாளின் அச்சாணி ஒரு ஆசிரியர் என்று கூறியவர் பார்த்தசாரதி என்பவர் ஆவார். ஆசிரியருக்கு மொத்தம் 4 வகையான பொறுப்புகள் இருக்கின்றன. முதலாவது, அரசுக்கு பொறுப்பானவராக அவர் பார்க்கப்படுகிறார். செய்தித்தாளின் உரிமையாளருக்கு அவர் பொறுப்பாக பார்க்கப்படுகிறார். வாசகர்களுக்கும் அவர் பொறுப்பு, மனசாட்சிக்கும் ஒரு பொறுப்பு என்று 4 வகையான பொறுப்புகள் மிக்கவராக ஆசிரியர் என்பவர் திகழ்கிறார். செய்தி ஆசிரியர் செய்தித்தாளை திட்டமிட்டு உருவாக்குவதில் ஆசிரியருக்கு தோன்றா துணையாக இருப்பவர் செய்தி ஆசிரியர் ஆவார். ஒரு செய்தி, அதனை திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவருக்கு
மறைவாக இருந்து அந்த செய்தியினை சரியாக அளிக்கக்கூடிய துணையாக இருப்பவரே செய்தி ஆசிரியராக பார்க்கப்படுகிறார். ஆசிரியரின் கண்களாகவும் காதுகளாகவும் செய்தி ஆசிரியர்கள் இருக்கின்றனர் என்று பார்த்தசாரதி குறிப்பிடுகிறார். ஆக ஒரு பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகையில் இருந்து பத்திரிகை இதழில் அந்த இடத்தில் அச்சகத்திலே அவர் இருந்து ஒரு செய்தியினை வெளியிடுகிறார் என்றால், அந்த செய்தி நடக்கக்கூடிய களத்திலேயே இருந்து ஒரு செய்தியினை ஒருவர் தருவார் அல்லவா, அவர்தான் இங்கு செய்தி ஆசிரியராக பார்க்கப்படுகிறார். துணை ஆசிரியராக யார் என்றால், துணை ஆசிரியரை ஒரு படைப்பு கலைஞர் என்று வர்ணித்தவர் M.V. காமத் என்பவர் ஆவார். துணை ஆசிரியரை படைப்பு கலைஞர் என்று கூறியவர் யார் என்றால் M.V. காமத். துணை ஆசிரியர் தான் செய்திகளையும் பிறவற்றையும் செப்பனிட்டு தருகிறார். கிடைத்த செய்தியை சரியாக கொண்டு சேர்க்க உதவி செய்பவரே இந்த துணை ஆசிரியர் தான். ஆசிரியரை செய்தித்தாள் என்ற கோபுரத்தின் கலசமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், துணை ஆசிரியரை அடித்தள கல்லாக கருதலாம். எந்த முட்டாளும் எழுதலாம், ஆனால் அதனை செப்பனிட ஒரு மேதை தேவை என்று நேவிங்சன் என்பவர் குறிப்பிடுகிறார். ஆக இந்த பகுதியிலே M.V. காமத் என்பவர் கூறிய அந்த கருத்தும் நேவிங்சன் என்பவர் கூறிய துணை ஆசிரியர் பற்றிய இந்த கருத்தும் நமக்கு அவசியமாக பார்க்க வேண்டும். அடுத்து, பத்திரிகை உலகினுடைய மேல்மட்ட அறிவாளிகள் தாம் துணை ஆசிரியர்கள் என்று பார்த்தசாரதி என்பவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக, செய்தியின் கட்டமைப்பு மொத்தம் 4 வகையாக பார்க்கப்படுகிறது. தலைப்பு, முகப்பு, உடல் பகுதி, பக்க வடிவமைப்பு என்று 4 பகுதிகளாக செய்தியினுடைய கட்டமைப்பு என்பது இருக்கிறது. இதுவரையில் பார்த்த இந்த பகுதியின் அடிப்படையிலே ஒரு சில பயிற்சி வினாக்கள். செய்தி என்பது நடப்பு நிகழ்ச்சிகளின் தொகுப்பு என்று கூறுவது எது? செய்தி என்பது நடப்பு நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பு என்று கூறுவது எது? சேம்பர்ஸ் அகராதியா, வெப்ஸ்டரா, ஹென்ரி லாட்ஜா, R.K. சாட்டர்ஜியா? சரியான பதில் வெப்ஸ்டர் அகராதி. 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய செய்தி நிறுவனம் எது? 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய செய்தி நிறுவனம் எது? சரியான பதில் அசோசியேட்டட் பிரஸ், AP என்று சுருக்கமாக குறிக்கப்படக்கூடிய அசோசியேட்டட் பிரஸ். இதுதான் 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய செய்தி நிறுவனம் ஆகும். தனியாரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே உலக செய்தி நிறுவனம் எது? தனியாரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே உலக செய்தி நிறுவனம் எது? சரியான பதில் யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல். இந்திய செய்தி நிறுவனத்தை முதலில் அமைத்தவர் யார்? இந்திய செய்தி நிறுவனத்தை முதலில் அமைத்தவர் யார்? மிகவும் எளிமையான வினாதான், நிச்சயமாக தெரிந்திருப்பீர்கள். K.C. ராய் என்பது. ஆசிரியரின் பொறுப்புகளாக மொத்தம் எவ்வளவு பார்க்கப்படுகிறது? ஒரு செய்தி இதழினுடைய ஆசிரியர், அவருடைய பொறுப்புகளாக மொத்தம் எத்தனை சொல்லப்படுகிறது? சரியான பதில் 4. என்னென்ன நினைவிருக்கிறதா? அரசுக்கு பொறுப்பு, செய்தித்தாளினுடைய உரிமையாளருக்கு பொறுப்பு, வாசகர்களுக்கு பொறுப்பு, மனசாட்சிக்கு பொறுப்பு என்ற 4 வகையான பொறுப்புகள் ஆசிரியர்களுக்கு உண்டு என்று இங்கு கூறப்பட்டது. ஆக இதுவரையில் நாம் பார்த்த தலைப்புகளின் அடிப்படையில் இந்த என்னென்ன பகுதிகளெல்லாம் பார்த்திருந்தோம்? விண்ணப்பித்தல் எவ்வாறு என்பதும், உறுதிமொழி பத்திரத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகள் எவை, செய்தித்தாள் நிர்வாக அமைப்பு எத்தகையது, ஆசிரியர் பிரிவு எத்தகைய செய்திகளை கொண்டிருக்கும், வாணிப பிரிவு, செய்தியாளர், நிருபர் பற்றிய செய்திகள், மேலும் செய்தி எனக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன, செய்தி நிறுவனங்கள், இந்திய செய்தி நிறுவனங்கள், பேட்டி என்பதனுடைய முக்கியத்துவம், அந்த பேட்டியினுடைய வகைகள் போன்றவற்றையெல்லாம் கண்டிருந்தோம். அடுத்து செய்திகளின் வகைகளை கண்டிருந்தோம். படங்களின் வகைகள், பதிப்பித்தல் சம்பந்தமான செய்திகள், ஆசிரியர் பற்றிய செய்திகள், துணை ஆசிரியர் பற்றிய செய்திகள், செய்திகளினுடைய கட்டமைப்பு பற்றிய செய்திகள் போன்றவற்றை இன்றைய வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். அடுத்த வகுப்பிலே இதழியல் பகுதி 4 என்ற தலைப்பிலே சந்திப்போம். அதுவரையில் நன்றி.